பள்ளத்தாக்கிலும் பாதுகாப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகின்றார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23, 1, 2, 3, 4. ஆயராக இருந்து அரசராக உயர்த்தப்பட்ட தாவீது இறை நம்பிக்கையில் உறுதியாயிருந்தவர். வாழ்க்கை பயணத்தில் பாடுகள் வரும்போதும் பள்ளமான பாதைகளில் நடக்கும் போதும் ஆண்டவர் உடன் இருக்கிறார் என்பதை உறுதியுடன் அறிக்கை செய்கிறார். ஒருவர் ஒரு குதிரையை வளர்த்து வந்தார். குதிரைக்கு வயதாகியதால் அதை வளர்ப்பது வீண் செலவு என கருதி அதை உயிருடன் பெரிய குழியிலே தள்ளிவிட்டார். குதிரை வெளியே வர முடியாமல் சத்தமாக குரல் எழுப்பியது. இரவிலும் சத்தமாக கனைத்ததால் அருகாமையில் வாழ்ந்தவர்களின் தூக்கம் கலைந்தது. ஆகவே ஊர் மக்கள் ஒன்று கூடி குட்டையில் மண் சுமந்து குதிரையை உயிரோடு புதைக்க குழியில் இருந்த குதிரையின் தலையில் கொட்டினர். குதிரையும் சோர்ந்து போகாமல் மண் தலையில் விழும்போது அதை உதறி தள்ளி மண் உயர உயர கால் பதித்து குழியிலிருந்து வெளியேறி தப்பி ஓடியது. உலக மானிடர் நம்மை பள்ளத்திலே வீழ்த்தினாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிறார். பள்ளத்தில் விழாமல் பாதுகாக்கிறவரும் கடவுளே, விழுந்தால் தூக்கி விடுகிறவரும் ஆண்டவரே. தாவீது தன் ஆடுகளை மேய்க்கும் போது ஆடுகள் பள்ளத்தாக்கான பகுதிகளில் விழுந்து விடாதபடி பாதுகாப்பை கொடுத்தது போன்று ஆண்டவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் அடியவரை பள்ளமான பாதைகளிலும் பாதுகாக்கின்றார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். பள்ளத்தாக்கிலும்